உற்சாகமான வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவழ செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முழு நாடுமே ஒன்றாக என்னும் தேசிய திட்டத்தின் கீழ் ஒரே நாளில் மாத்திரம் 998 சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4 மாதங்களில் இலங்கையில் இறக்குமதி செய்த எரிபொருளின் செலவு 1 பில்லியன் ரூபாய்கள். 2025 ஆண்டு முழுவதற்குமான செலவு 1.5 பில்லியன் ரூபாய்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 700 மில்லியனை எதிர்பார்க்கின்றது. அத்தோடு ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 250 மில்லியன் டாலர்களை எதிர்பார்த்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. அரசியலில் விமல் வீரவன்ச மீண்டும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வாரம் இராணுவ நினைவுக்கு அப்பால் வைத்து வீரவன்ச மீது பிரயோகிக்கப்பட்ட அழுத்தம் காரணமாக எதிர்க்கட்சிகள் தமக்கு சாதகமாக அதை பயன்படுத்தும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான விமல் வீரவன்ச கடுவள நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் புனேயில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். டொலரின் பெறுமதியின் தாக்கத்தை கட்டுக்குள் கொண்டுவர அடுத்த சில நாட்களில் எரிபொருள் விலை சற்று அதிகரிக்கப்பட வேண்டும் என பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய நட்புறவு திட்டத்தின் கீழ் இலங்கை நகர காவலர் திணைக்களத்துக்கு நன்கொடையாக 134 வண்டிகள் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசாங்கத்தினால் ஜனாதிபதி செயலகத்தில் அனுரகுமார திசாநாயக்காவிடம் அதிகாரபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர் பத்ம விருதுகள் பெற்றுள்ளார்கள். 2026 ஆண்டு கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, வர்த்தகம், தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு சார்பில் பத்ம விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் அறிமுகம் செய்துள்ள என்ட்ரி எக்ஸிட் திட்டத்தால் வார இறுதியில் பிரான்சுக்கு புறப்பட்ட பிரித்தானியர்கள் நீண்டகால தாமதத்தை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் குறுகிய தங்குவதற்காக செங்கன் பகுதிக்கு நுழையும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத பயணிகளுக்காக என்ட்ரி எக்ஸிட் திட்டம் என்னும் தானியங்கி டிஜிட்டல் எல்லை பரிசோதனை திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கின்றது. 2025 ஆண்டில் ஜெர்மனியில் 3,09,852 பேருக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. தெற்கு ஈரானில் ஏவுகணைகள் மற்றும் கண்ணி வெடிகளை நிலைநிறுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் படகுகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் அரபு நாடுகளை வீழ்த்துவதற்கு நவீன உள்நாட்டு பாதுகாப்பு சாதனங்களையும் ஈரானிய படைகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளன. உலக நாடுகளுக்கு தேவையான பெரும்பான்மையான சரக்குகளை கொண்டு செல்லும் கப்பல்கள் கார்முஸ் ஜலசந்தியை வழியே கடந்து செல்லும் என்று தெரிய வந்திருக்கின்றது. பாகிஸ்தானில் இயந்திர கோளாறு காரணமாக பேருந்து ஒன்று சாலையோரம் நிறுத்தப்பட்டு இருந்திருக்கிறது. மற்றும் ஒரு பேருந்து மோதி விபத்துக்குள்ளாய் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்தியா என்னையும் எங்கள் நாட்டையும் 100% நம்பலாம், எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம் என்று அமெரிக்க சுதந்திர தினத்தின் 250வது ஆண்டு விழாவை முன்னிட்டு டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக இதனை தெரிவித்திருக்கின்றார். விளையாட்டு செய்திகள். ஆஸ்டன் வில்லா அணிக்கு எதிராக அதிர்ச்சி தோல்வி அடைந்ததை தொடர்ந்து மான்செஸ்டர் சிட்டி வீரர்கள் கண்ணீருடன் விடைபெற்றுள்ளார்கள். சவுதி புரோ லீக் கால்பந்து தொடரின் சாம்பியன் பட்டத்தை ரொனால்டோவின் அல் நஷார் அணி வென்றுள்ளது. சவுதி புரோ லீக் கால்பந்து தொடரின் கடைசி லீக் போட்டி ரியாத்தில் மைதானத்தில் நடைபெற்றுள்ளது. மைதானத்திலேயே ஏற்பட்ட மாரடைப்பால் கிரிக்கெட் வீரர் எல் அக்ஷய் உயிரிழந்துள்ளார். 39 வயதான அக்ஷய் கர்நாடக அணிக்காக 6 முதல்தர போட்டிகளிலும் 3 லிஸ்ட் ஏ தொடர்களிலும் 9 T20 போட்டிகளிலும் விளையாடிய மித வேக பந்து வீச்சாளர் ஆவார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இத்துடன்
செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.